இந்நிலையில் மேற்படி சாலை பணிகள் செய்யப்பட்டுள்ளது. பட்டியலில் பொதுமக்கள் நலன்களை மேற்படி பட்டியலில் கொண்ட சாலை பணிகள் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலிருக்கும் மாணவர்களே மற்றும் துணை முதல்வர்களே, அனைத்து மாவட்ட உறுப்பினர்களே, மன்ற தலைவர்களே, மாநகராட்சி சக அதிகாரிகளே, பத்திரிகையாளர் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம மாநகராட்சி தமிழக முதலமைச்சர் உத்தரவு தந்து நம்ம வாய்ப்பு தந்து பல்வேறு நலத்திட்டங்கள் சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறது. நம்ம 4 சூழ்நிலை மண்டல பணி 10 மாதம் நடத்தி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 2500 தீர்வு கொண்டாச்சு. ரோடு கண்டிங்க இருந்தது. மதுரையில் அந்த கலந்தாய்வு முதலமைச்சர் ஆணைக்கினாங்க, விளையாட்டுறை அமைச்சர் நடத்தினாங்க. அது கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி வந்ததுனால அனைத்து பணியும் முழுமையாக நடைபெற தெரிவித்துள்ளேன். குறிப்பாக நம்ம மாநகராட்சிக்கு சாலை வந்து ஒரு 1700 சாலை வருது. நம்பரில் சொல்கிறேன், ஒரு 1700 சாலை இந்த புதிதாக வர்றதுக்கு எங்கெல்லாம் விடுபட்டுரும் அந்த இடத்துல நான் ஏடிபி, அதாவது நம்ம பாலக்காட்டில் சொல்கிற காணா இருக்கட்டும், இந்த காணா இருக்கட்டும், அந்த காணெல்லாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புதிய பேருந்து நிலையம் இந்த இடம், இந்த பேருந்து அண்ணா பேருந்து நிலையம், அது வந்து நம்ம ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம் மாற்றிருக்கோம். இருந்தாலும் அதை வந்து கீழே பஸ் நிற்கும். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் 3 மாடி டிசைன் இருக்காங்க. 3ஆம் மாடியில் வந்து நம்ம எங்குமே ரெண்டு போகிறதுனால அதை வந்து நம்ம ஸ்டார்ட் அப்புக்கு மாற்றினது நம்ம பாவம் கோரிக்கைக்காங்க. அதை கோரிக்கையை வச்சு முதலமைச்சர் உத்தரவுறாங்க. நம்ம அந்த துறை சிறு குடித்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அதில் அந்த இடத்துக்கு நம்ம இடம் நம்ம வாடகைக்கு வருமான ரசிக்க நம்ம ஊரை அடுத்த தலை நிறைவேற்றது. அந்த விண்வெளி அந்த ஸ்பேஸுக்கும் மெரின் கடல் சார்ந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி அந்த இதை மாற்றப்படுகிறது தெரிவிச்சுருக்கேன். அது மட்டுமே இப்போ 2100 லைட் வருது ஸ்ட்ரீட் லைட். ஏற்கனவே நம்ம 2700 லைட் மாற்றோம். அது காணலை. ஊர் விடுவடைந்தே போகிறதுனால 2100 ஸ்ட்ரீட் லைட் வருது. தெரு நாய்களாக கொண்டு நிறைய முயற்சி எடுக்கிறோம். இருந்தாலும் தரவுக்குளத்தில் வர ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு 3 ஏக்கர் இடத்துல கைவிடப்பட்ட தெரு ஸ்ட்ரீட் ஆர்டர் கொண்டு போய் அங்கே போய் வாரத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதுபோக நம்மளோட இடம் 50 ஏக்கர் வச்சுருக்கோம். நம்ம நகரத்துக்குள்ளே இருக்கும் மையாடி. அப்போ ஊர் வந்து தண்ணி இருந்தது. இப்போ நிறைய வெளியிலும் அது உள்ளே இருக்குது. அதையும் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கோம். அங்கேயும் வந்து அதில் ட்ரீட்மெண்ட்டு, ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, ரேபிட் ஊசி போடுறது தெரிவிச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம திட்டத்தில் பாஸ் ஆனதில்லை. ஏற்கனவே உங்களுக்கு மார்க்கெட் வந்து போன மாதமே ஸ்மார்ட் சிட்டியில் எடுத்தாங்க, எடுக்கலை. நம்மளோட மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 3 ஏக்கருக்கு மேலே இடம் இருக்குது. நிறையா பழுதாக இருந்தாலும் அந்த இடத்துல வியாபாரிகள் வந்து எங்களுக்கு தண்ணி கட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் வேறு இடம் பார்த்துட்டு இருக்கோம். பொதுமக்கள் கருத்து ஏற்படாமல் அந்த நடவடிக்கை தொடர்புன்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மற்றும் புதுசாக ட்ரெயின் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் 2022 இருக்கட்டும், 23, 24 இருக்கட்டும், ஒவ்வொரு மனைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நம்ம ட்ரெயின் கொண்டு வந்துட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் மழையில் 2023 கொஞ்சம் மழை தான் பெஞ்சது. இருந்தாலும் அது பாதிப்பு இல்லாமல் கொண்டு வந்து 16, 17, 18 இந்த வாரத்தில் வந்து ஒரு சில இடத்துல தன்னால் கிராவிட்டில் தண்ணி வழியில் இருக்காங்க. அதை வந்து யூனிட்டி கொடுத்தாச்சு, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்தாச்சு. இதனால் கிராவிட்டில் தண்ணி வழியில் இருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் நம்ம 10 கிலோமீட்டரில் ட்ரெயின் வருது. எங்கன்னா ரோடு வருது, தேவையான இடத்துல மட்டும் வருதுன்னு தெரிவிச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, இதுதான் இப்போ உள்ள மாநகராட்சி நடக்கக்கூடிய பணி. இதுக்கு நிதி ஒதுக்க நம்ம உத்தரவு முதலமைச்சராக இருக்கட்டும், நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் மற்றும் உறுதுணையாக இருந்த நம்ம எம்பி மேடம் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும். இது போக அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம மாவட்ட அமைச்சர் வந்து எம்பி மேடம் மூலியமாக நம்ம சிஎஸ்ஆர் பீச்சாக இருக்கட்டும், அங்கன்வாடியாக இருக்கட்டும், கடற்கரை மேம்படுத்தல் என்று 5 ஒரு 5 இடத்துல வருது. இன்னொரு சிஎஸ்ஆர் போட்டாலும் அது மாற்ற இடத்துல வரும். மாதாக்கள் முன்னாடி கையாங்க, அதாவது ரொம்ப நாளாக அதை பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் இதாக இருக்கும். டெக்ஸ்டில் கவனிச்சாலும் தெரியும். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் இதாக இருக்கும். அது ட்ரையாங்கிளில் செடி வச்சு அந்த இடத்துல வருது. ஒரு மக்கள் கோரிக்கை. அது மெயினாக நம்ம துணை மேயராக இருக்கட்டும், அவங்க மாமூல் உறுப்பினர் சின்னவங்களோட கோரிக்கை, ரொம்ப நாள் கோரிக்கை. அந்த இடத்துல அது நிறைவேறும் தெரிவிக்கிறேன். பீச்சில் அப்படியே நம்ம வாக்கி ட்ராக் கொண்டு தெரியும். இதெல்லாம் அந்த சீரகிராமங்க எடுத்து கொடுத்ததில் நமக்கு நம்ம எடுத்துருக்கோங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மாணவர்கள் நம்ம ஏற்கனவே வந்து நாங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கும் எங்களால் செய்ய முடிந்தது. நானும் ஆணையாளர்களும் ரொம்ப ஆலோசனை அறிவிக்கிறோம். அது உடனடியாக வந்து ஆணையாளர் திரும்பி நன்றி. ஏன்னா அது ஒரு 20 பூங்காடு, அதாவது ஃபாரஸ்ட், அதில் 15 வந்து இடம் ரெடி. நம்மளோட சைட் நிறையா இருந்தாலும் ஆக்கிரமிப்புலேருந்து மீட்கப்பட்டது. அந்த சைட் ரெடியானதுக்குள்ள பூங்காட்டில் 15 வந்து போலீஸுக்கே வந்துடும். ஏன்னா ஆரம்பிச்சு 5 முடிஞ்சுட்டு மரம் வச்சுக்கிட்டே வராங்க. அந்த மாமன்ற ஒரு அங்கே யார் யார் அவர்களுக்கு வச்சுட்டு வராங்கன்னு தெரிவித்து வந்து அதை தொடர்ந்து பின்காலுக்கு அதிகமாக நடைபெற்று வருகிறது. இப்போது கூட்டம் ஆரம்பமாகும். ஒரு சில சின்ன கருத்துங்கள் கொஞ்சம் அடிஷனல் தேர்ந்தேன். ரொம்ப
வந்து இது வந்து நான் சொல்லுவேன். இப்போ இந்த கனகராஜ் மாமல்லபுரம் கனகராஜோட கோரிக்கை 2022 வச்சோம். அது கொஞ்சம் இடம் இருந்திருந்தாங்க. ஆணையரோட திருப்பி வைக்கணுங்கிறதுக்காண்டி பேர் மாட்டோம். அதாவது தூய்புரம் அண்ணா நகர். நம்ம ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ஆகிருக்கும், உருவானது உங்களோட தூய்புரம் இருக்கும். ஆதார் கார்டு, இபி கார்டு எல்லாமே அவங்க அண்ணா நகருக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 11 12 மினி தெருவு, வடக்கு தெற்கு மேற்கு நிறைய தெருவுகள் இருந்தாலும் பேர் மரம் ரொம்ப ரொம்ப எமோஷனாக பேசினார். 2002 போன ஒரு இறங்கலாம் நீக்கி திருப்பி அதை கொண்டு வரும். அதனால் மாமன்ற உறுப்பினர் 31-32 கனகராஜ் அவர் கந்தசாமி அவர்கள் கோரிக்கை ஏற்று வரி விதிப்பு மற்றும் குடிநீர் கட்டண ரசீதில் தூய்புரம் 1 முதல் 11 என குறிப்பிட்டு வருகிறது. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை 3 இடங்களிலும் அண்ணா நகர் 1, 2, 11 என்று குறிப்பிடப்பட்டுள்ளதால் தூய்புரத்தும் புதுக்கிராமம் தபால் நிலையம், மத்திய பாகம் காவல் நிலையம் செயல்பாட்டில் உள்ளது. அண்ணா நகருக்கு சிதம்பரம் தபால் நிலையம் மற்றும் அண்ணா நகர் தென்பகம் காவல் நிலையம் செயல்பாட்டில் உள்ளது. மேற்படி மாமன்ற உறுப்பினர் மனு பட்டியலிடப்பட்டு அரசு துறையால் வழங்கப்பட்ட அரசு துறையால் வழங்கப்பட்ட ஆதார், ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டைகளை குறிப்பிட்டு அண்ணா நகர் என்ற தெருவின் பெயரிலே சொத்து வரி, குடிநீர் ரசீது அனுமதி பெற்று அண்ணா நகர் 1 முதல் 12 வரை என பெயர் திருத்தம் செய்வதற்கு மாமன்றம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நிறைய பப்ளிக் கூட்டம் கோர்ட்டு முன்னாடி உள்ள சுகாதார வளாகம் அது வந்து பிரைவேட் மெயின்டெனன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நீட்டாக இருக்கவங்களுக்கு தெரியும். புத்துநகர் பேச்சு அது அண்ணா பேருந்து நிலையம் கொடுத்தாச்சு. புதிய பேருந்து நிலையத்தில் வந்து கிட்டத்தட்ட 5 சென்டர் 5 இருக்கு. கிட்ட 5 டாய்லெட் கொஞ்சம் ரேட் டிஃபரெண்ட்டில் இருந்துகிட்டு இருந்தது. அதனால் அந்த ரேட்டை குறைச்சி முடிச்சதுனால உடனே நாளைக்கு ஹேண்ட் பண்ணோம். நம்ம சுலப நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கோம். இது போல் பப்ளிக் டாய்லெட் எங்கே பப்ளிக் வராங்களோ கூடுதலாக செலவு கிடையாது. நம்மளோட லேபர், நம்மளோட யூஸ் பண்ணுற சானிடரி மெட்டீரியல் கணக்கு பண்ணால் கொஞ்சம் தான் அவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம மக்கள் சேவைக்காண்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது போக தேவையில்லாத இருக்கிற எல்லா கம்யூனிட்டி டாய்லெட்டும் இருக்கும். உதாரணமாக தவறான எல்லாம் சரியானது கண்டெய்னரில் இருக்கும். நம்ம ஆர்சிசியில் கட்டுறோம். அப்படி போனால் பெரியசாமி நகரில் நம்ம கட்டிக்குவோம். கூட தொழில் வேலை பார்க்குற மாதிரி காயப்பட்டி நகரில் ஒன்று புதுசாக ஒரு கம்யூனிட்டி டாய்லெட்டு அதை விட்டோம்னா நம்ம சூசை நகரில் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. அந்த பெரும்பலூரில் லேபர் காலனிக்கு வருது ஒன்று வருது. நம்ம அறுவாடு மாமன்ற உறுப்பினரும் மன்ற தலைவர் கோரிக்கை வருது. அந்த லேபர் காலனியும் வருது. அங்கே ஒரு சுனாமி காலனி இருக்குது, அங்கவும் வரப்போகுது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா மாநகரத்தில் எல்லா பள்ளிகளுக்கும் வந்தாச்சு. இது மட்டும்தான் கம்யூனிட்டி டாய்லெட் இருக்கும். பெரிய ஸ்கூலில் 8வது வார்டு, 7வது வார்டு பவானி அவங்க வார்டு ஒரு கம்யூனிட்டி டாய்லெட் இருக்குது. இதுதான் நேரடியாக மாநகராட்சி மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் மற்ற எல்லாமே வந்து பார்க்குற டாய்லெட் மட்டும் இருக்குன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.